ஏன் மற்றவர்கள் சிந்திக்கிறீங்களா? இப்போ நம்ம ஒன்று கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை, சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்கள? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பத்தியில் மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலேயே குறியா இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாருன்னு. படுக்க உனக்கு ஆசையாக இருந்தால் எங்கே போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு, இதில் எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகுன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த மாதிரி முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்கள் ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்போ இந்தியாவை ஆண்டது யார்? காங்கிரஸ். அப்போ அந்த ஆட்சியில் கூட இருந்தது யார்? திமுக. எங்கள் ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது, அடிக்கல் நாட்டும்போது கூட திமுக போச்சா? போலையா? போச்சு. வச்சது யாரு கல்லை? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறாரு. இது எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார், நடனம் மரத்தை நடங்கும்போது இந்த இடத்துல நடப்பும்போது அங்கே கூட இருந்த அதிகாரிகள், ஐயா வேணாம் இங்கே நடுவோம். ஏன் 15 வருஷமாக அங்கே தான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான்? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆளு எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை. முழு பக்கத்தால் மரமாக போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டு தாளில் நடுவாங்க, தரையில் நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல் தான் அது. அதை தூக்கிட்டே திரா. இப்படி பாருங்க, முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார், முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்த ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சி 1.5 ஆண்டுகளில் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேலே. யாரா இருக்கும் நீ நினைக்கிற? சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமாக போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோதான் நடந்தது டாக்டர், இவ்வளோதான். இது என்ன பண்ணுவ நீ? கொடுமை.